இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் கேட்டாங்க. ரைட் ஓகே. பெர்மிஷன் குடுத்துருவோம் அப்படின்னா, தமிழக அரசுக்கும் அது ஒரு இவ்வளோ பெரிய சங்கடம் இல்லாம ஆயிருக்கும் அது. அவங்க ம். கோர்ட்ல போட்டு, ஹைகோர்ட் அவங்களுக்கு பெர்மிஷன் குடுத்து, அந்த வந்து அதுக்கு முன்னாடியே இவங்க எல்லா முக்கியமான லீடர்ஸ் எல்லாத்தையுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு. அவங்களுக்கு வந்து ம். வீட்டு காவல்ங்கிற மாரி எல்லாத்தையுமே வந்து பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் இதெல்லாம் இது வந்து தேவையில்லாத ஒரு வளர்க்கறது மாரி தான் இது. இந்த ம். பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை நேத்து அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சேகர் பாபுவையும், ரகுபதியையும் அவர் ரொம்ப வந்து ஒருமையிலே பேசுனாரு. ரொம்ப ம். சங்கடமா பேசினாரு அதெல்லாம். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அது. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துலயும் ஏன்னா பிஜேபி இந்த அமைப்புகள்ல சில பேர் தமிழக அரசுக்கு தலைவலியையும், மத கலவரத்திலையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நீங்க ம். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அத ம். ரொம்ப ஒரு ஸ்மூத்தா டீல் பண்ணி அத வந்து பண்ணணும். ஏன்னா இனிமே எலக்ஷன் வரப்போகுது. இன்னும் 1 வருஷத்துக்கு சென்சிட்டிவ் விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா உளவுத்துறையும், சட்டம் ஒழுங்கு பிரிவும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணாதான் இல்லன்னா இது வந்து திமுகவுக்கும் தமிழக அரசுக்கும் தானே இது ஒரு தலைவலியா போய் நிக்கும்.